Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மதுபோதையில் ஓட்டி வந்த லாரி மோதி இரு பெண்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஓட்டுநர் ராஜேந்திரன் மது அருந்திவிட்டு ராமநாதபுரத்திற்கு அரிசி லோடு ஏற்றி சென்றுள்ளார். மீமிசல் அரசங்கரை பகுதியில் வந்தபோது நிலை தடுமாறி சாலையோரம் நின்று கொண்டிருந்த குஞ்சம்மா காளீஸ்வரி மீது மோதியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே அவர்கள் பலியாகினர். ஆத்திரமடைந்த அப்பகுதிவாசிகள் லாரி டிரைவரை மடக்கி பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மணல்மேல்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி விசாரணை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், மீஞ்சூர், பழவேற்காடு, சோழவரம், செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் நிம்மதியடைந்தனர். காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஒளிமுகமதுப்பேட்டை, சங்கரமடம், பெரியார் நகர், வெள்ளை கேட், பாலுசெட்டி சத்திரம், தாமல், களக்காட்டூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். சென்னை மற்றும் சென்னையை சுற்றியிருக்கும் பகுதிகளில் பெய்த கனமழையால் வாக்கு எண்ணிக்கை மையமான லயோலா கல்லூரி பகுதியில் மின்வெட்டு ஏற்பட்டது. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சாலிகிராமம், சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையால் மத்திய சென்னை தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மின்தடை ஏற்பட்டது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நாகர்கோவில் அருகே உள்ள கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கை மைய பகுதியில் மின் விளக்குகள் எரியாமல் அப்பகுதியே இருளில் மூழ்கியது. இதனால் வாக்கு எண்ணிக்கை பணி முடிந்து சென்ற வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் தங்களது வாகனங்களை எடுக்க முடியாமல் அவதியடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையின் போது பாமக மற்றும் திமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையானது செட்டிக்கரையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. அப்போது திமுகவினர் முன்னிலை வகித்த போதே வெற்றி பெற்றது போல பாமகவினரிடம் பேசியதால் திமுகவினருக்கும் பாமகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்கு எண்ணும் மையத்தில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் கடைசி சுற்றின் வாக்கு எண்ணிக்கையையும் தபால் வாக்குகளின் எண்ணிக்கையையும் அறிவிக்காததால் அதிமுக மற்றும் பிற கட்சிகளைச் சேர்ந்த முகவர்கள் தேர்தல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் எண்ணப்பட்டது. இந்த நிலையில் கடைசி சுற்றான 23வது சுற்றில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் எந்தவொரு வாக்கு எண்ணிக்கையையும் அறிவிக்கவில்லை. அதேபோன்று தபால் வாக்குகளின் எண்ணிக்கையையும் அவர்கள் வெளியிடவில்லை. இந்த நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் ராசா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிமுக மற்றும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முகவர்கள் தேர்தல் முடிவுகளை வெளியிடும் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த சுங்குவார் சத்திரம் பகுதியில் தனியார் பெயிண்ட் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் சேதமடைந்தன. வெங்கட் என்பவர் நடத்தி வரும் பெயிண்ட் கடையில் நிகழ்ந்த தீ விபத்து குறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசாரும் தீயணைப்பு படை வீரர்களும் தீயை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்தனர். இதையடுத்து ஜேசிபி வாகனம் மூலம் கடையின் ஷட்டரை உடைத்து பெயிண்ட் பொருட்களை வெளியே அகற்றினர். இதில் ஏராளமான பொருட்கள் தீயில் இருந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே புதுப்பட்டியில் நொண்டியையா கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் சாலையில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 51 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்ட இப்போட்டி பெரிய மாடு, நடுமாடு, சிறிய மாடு என 3 பிரிவுகளாக நடைபெற்றது. வெற்றி பெற்ற 3 பிரிவில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் வெற்றி கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது.